வணக்கம். சென்னை எஸ்கே கிச்சனில் இன்றைக்கி கிறிஸ்மஸ்க்காக நம்ம ப்ளம் கேக் பண்ணியிருக்கோம். அதோட ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் கேரமல் பண்ணிக்கிறதுக்காக நம்ம சுகர் மிக்ஸி ஜாரில் பொடி பண்ணியிருக்கோம். கூட ஒரு கிராம்பு, ஒரே ஒரு துண்டு பட்டை, கொஞ்சோண்டு சுக்கு போட்டு நல்லா கேரமல் பண்ணிக்கலாம். கலர் வர்றதுக்காக நான் ஒரு 4 பீஸ் வெல்லமும் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் பேரிச்சம்பழம், பொடியாக நறுக்குன பேரிச்சம்பழம், அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட இருக்கிற எந்த நட்ஸுனாலும் இதில் போட்டுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். நான் செரியெல்லாம் கூட போட்டிருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் கொஞ்சம் அது வேகட்டும். நல்லா வெந்து கொஞ்சம் சுருண்டு வந்தவுடனே அதை ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பெரிய அகலமாக இருக்க ஒரு பவுலில் ஒரு 3 முட்டை மிக்ஸ் பண்ணிக்கலாம். முட்டை நான் மஞ்சக்கருவோடு தான் சேர்த்து போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. வெறும் ஒயிட் கூட கலந்துக்கலாம். இதில் மீதி இருக்க அந்த பொடி பண்ண சுகர் பவுடரை இதில் மிக்ஸ் பண்ணி நல்லா பிளெண்டிங் பண்ணுங்கள். என்கிட்ட ஒரு ஹேண்ட் பிளெண்டர் இருக்குது. அதை வச்சு நான் பண்ணியிருக்கேன். நல்லா நுரைச்சி அது நல்லா ஒரு க்ரீமி மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம இது வேக வச்சுருந்த இந்த நட்ஸ் எல்லாத்தையும் அதில் போட்டுக்கலாம். போட்டு நல்லா அதை ஒரு ஜென்டிலாக கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நான் இதுக்காக ஒரு 1/2 கேஜி மைதா எடுத்திருக்கேன். 1/2 கேஜி மைதாவை இதில் நல்லா கலந்து விடுங்க. நல்லா ஒன்று போல் அது மிக்ஸ் ஆகட்டும். அதே மாதிரி இதில் 1 ஸ்பூனு வெனிலா எசன்ஸ் போட்டிருக்கேன். 1 கப்பு ஆயில் இதில் நீங்கள் போடணும். அது நான் வீடியோவில் ஸ்கிப் ஆகிடுச்சு, அதனால் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்கள்கிட்ட மில்க் இருந்தாலும் சரி, இல்லை மில்க் மேட் இருந்தாலும் இதில் கொஞ்சம் ஊற்றுனா ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படி பத்தலைன்னா கொஞ்சம் வாட்டர் கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நம்ம கேக் ஊற்றுறதுக்காக அந்த பவுலில் நீங்கள் எதுனாலும் நீங்கள் ஸ்டீல் எதனாச்சும் ஒரு பவுல் வச்சுருந்தீங்கன்னா கூட அதில் ஒரு நெய் தடவிக்கிட்டு இல்லைனா பட்டர் தடவிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சோண்டு மைதா போட்டு சுற்றி நல்லா தடவி விட்டுருங்க. அப்போ தான் கேக் நல்லா ஒட்டாமல் வரும். இதில் 2 ஸ்பூன் நம்ம பேக்கிங் பவுடர் போடுறோம். அதுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா போட்டிருக்கோம். இது போட்டதுக்கப்புறம் ரொம்ப கலக்கக்கூடாது. ஒரே பக்கமாக நீங்கள் கலந்து விடுங்க. மாவு நம்மளுக்கு இது கரெக்டாக வந்திருக்குன்றது அலை அலையாக நம்ம ஊற்றுறப்ப அந்த பேனில் ஊற்றுறப்ப அது அழகாக அலை அலையாக ஊற்றணும். அதுதான் அப்போ தான் அது கரெக்டான அளவில் இருக்குதுன்னு அர்த்தம். அதே மாதிரி மாவை ஊற்றிட்டு டேப் பண்ணுங்கள். இது எதுக்கு பண்ணுறோன்னா அப்போ தான் மாவு நம்மளுக்கு ஈவனாக இருக்கும். நடுவில் ஏர் எதுவும் ஃபார்ம் ஆகாமல் இருக்கும். இது நான் இதுக்குன்னே வச்சுருக்க தோசைக்கல். தோசைக்கல் நான் வெறும் தம் போடுறதுக்காக மட்டும்தான் இந்த கல் நான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் மைக்ரோ ஓவன் இருந்தாலும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாத்துலேயுமே இந்த கேக் ரொம்ப சூப்பராக வரும். நான் இதில் சொல்லியிருக்க மாதிரியே நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லா வரும். இது ரெடி ஆகிடுச்சான்ட்டு நடுவில் நம்ம ஒரு தடவை இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு இரும்பில் ஸ்டிக் எதுனா இருந்ததுன்னா உங்கள்கிட்ட இந்த மாதிரி குத்தி பாருங்கள். அதில் மாவு எதுவுமே ஒட்டாமல் வந்துச்சுன்னா நம்மளுடைய கேக் முழுமையாக நம்மளுக்கு ரெடி ஆகிடும். நடுவில் நீங்கள் ஓப்பன் பண்ணுறப்ப மட்டும் உங்கள்கிட்ட இருக்க நட்ஸ் கொஞ்சம் மேலே கூட நீங்கள் தூவி விடுங்க. இன்னமும் ரொம்ப நல்லாயிருக்கும். டெக்கரேஷனாக ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதே மாதிரி கேக்கை சுற்றி ஒரு 1/2 அன் ஹவராச்சும் இந்த கேக்கை நல்லா கொஞ்சம் ஆற விடுங்க. அப்போ தான் நம்மளுக்கு கேக்கை நம்ம திருப்புறப்போ அது நல்லா ஒரு ஃபினிஷிங்காக நம்மளுக்கு கிடைக்கும். நல்லா ஆறட்டும். ஒரு 1/2 அன் ஹவர் இல்லைன்னா ஒரு 1 ஹவர் நல்லா ஆற விட்டு சுற்றி கத்தி எதனா ஷார்ப்பாக இருக்க கத்தி வச்சு நம்ம நல்லா கிளியர் பண்ணி விட்டு இந்த கேக்கை மேலே ஒரு தட்டு வச்சு நம்ம திருப்பினோம்னா இது பாருங்கள், இந்த மாதிரி சூப்பரான நமக்கு கேக் ரொம்ப அழகாக அந்த சுற்றி இருக்க சைடெல்லாம் கூட அவ்வளோ அழகாக கலர்ஃபுல்லாக நல்லா வந்திருக்கு. நீங்கள் இதில் சொல்லியிருக்க மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஒரு ஸ்டீல் கத்தி வச்சு இது கட் பண்ணுறேன். அந்த கத்தி அவ்வளோ ஒரு சாஃப்டாக உள்ளே இறங்குது. அவ்வளோ ஒரு நல்ல ஒரு ஸ்பான்ச்சி லுக்கும். இங்கே பாருங்கள், அந்த கத்தியில் கூட கொஞ்சம் கூட அந்த மாவு எதுவுமே இல்லாமல் நல்லா வந்திருக்கு. பாருங்கள் எவ்வளோ ஸ்பான்ச்சியாக நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் இவ்வளோ நல்லா வந்திருக்கு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீட்டில் கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் நடந்துகிட்ருக்கு. இதே மாதிரி நீங்களும் இந்த கிறிஸ்மஸை இனிமையாக கொண்டாட இந்த கேக் ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.